காவேரி அந்த சட்னி நீங்க சாப்பிட்டுருங்க வரேன். சரிங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்காகவே ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடலாம். என்ன திடீர்னு ஏதோ காண்டாம இருக்கும் சத்த மாதிரி கேக்குது. Yes. Thank you. Superb. Wow. கலிக்கு செத்த மூதேவி எப்படி பாக்குது பாரு. என்ன பண்றான்? Excellent smell, man. I want to taste this. Thank you, Durga. Oh, oh, oh. Awesome. Extraordinary-ஆ இருக்கு. ஏதாவது பண்றோம். சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. யூ நோ வாட், நான் உலகம் முழுக்க சுத்தி இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டேஸ்டி ஃபுட்டை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. சூப்பர். தேங்க்யூ துர்கா. ஐ லைக் இட். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படுத்துறானே. எனக்கு இதே மாதிரி டெய்லி ட்ரெடிஷனல் ஃபுட் வேணும். கிடைக்குமா? ஷூர் கௌதம். துர்கா, டெய்லியும் கௌதம்க்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடு. Guys, you know what? துர்கா இந்த வீட்டுக்கு சர்வெண்டா வந்தது God's gift. அது எங்களுக்கு தெரியும்டா பெண்ணே. இந்த களிய சூப்பரா ப்ரிப்பேர் பண்ண அந்த கைக்கு I'm gonna give a gift. Wait, இருக்கு. டொண்டடாய். Watch. துர்காவுக்கு gift தரத்துக்கே சாப்பிட வந்திருக்கான் போல பாஸ். ஏதாவது செஞ்சு வரவங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணிடுறாளே. இது உனக்கு தான் துர்கா. வேணாம். துர்கா கைய காட்டு. கைய காட்டு. ஏய், ஆசைப்பட்டு குடுக்கறான்ல, வாங்கிக்கோ. அவங்களே சொல்லிட்டாங்க, கைய காட்டு. காட்டு. ஹலோ சார், சொல்லுங்க. என்ன இப்ப கால் பண்ணிருக்கீங்க? This is ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அச்சச்சோ. ஏய், சாரி கௌதம். இல்ல சார், இங்க ஒரு சப்ப மேட்டர். நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சார், கண்டெய்னர் லாரி மாடல் அனுப்பிச்சிருக்கீங்களா? I'm sorry. ஓகே, நான் பார்த்துட்டு எந்த வண்டி மாடல் வாங்குறதுன்னு உடனே சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே சார். கிஃப்டா கொடுக்குற கிஃப்ட். விடு கௌதம், நம்ம வேற வாங்கிக்கலாம். நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா. யா சாப்பிடுங்க. அம்மா, ஏதாவது கொண்டு வரணுமா? ஒன்னும் வேண்டாம். துர்காவை இதெல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. சாரி. ரிலாக்ஸ் கௌதம், ரிலாக்ஸ். இவ்வளவு நேரம் ஆகி என் டென்ஷன் குறையவே இல்லை. எஸ், என் டென்ஷன் குறையறதுக்கு ஐ ஹாவ் டு டூ ஒன்லி ஒன் திங். என்னோட சூப் பீஸ் வரணும். அதுல ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டா மேன் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவேன். ஓ, எங்க வச்சேன்? Got it. That's nice. What a smell, man.
ஆசம். தனியா இருக்கா? என்ன கௌபாய் கௌதம்? இவன் எதுக்கு இங்க வந்தான்? மாப்பிள்ள வாட் மாம்ஸ், எதுக்கு இந்த கிளாஸை காட்டுறீங்க? What do you want? புரியாத மாதிரி நடிக்காத. ஃபாரின் சரக்க ஷேர் பண்ணதா இந்த கிளாஸை எடுத்துட்டு வந்த. Moms, trust me. I don't have a drinking habit, please. மாப்பிள்ள போய் சொல்லாத மாப்பிள்ள. இந்த மாமனை பார்த்ததும் எதையோ மறைச்சியே, அது சரக்கு தானே? சொல்லு, சரக்கு தானே? Moms, ப்ளீஸ் மாப்பிள்ள, ஒரே ஒரு கட்டிங் ஆவது கூட. moms எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. ப்ளீஸ் மாப்பிள்ள, ஃபாரின் சரக்க ஸ்மெல் பண்ணவாவது காட்டு மாப்பிள்ள. ஓ, ஒரே ஒரு கட்டிங் கொடு மாப்பிள்ள. ப்ளீஸ் மாப்பிள்ள. ஓகே. என்கிட்ட சரக்குலாம் இல்ல. வேணும்னா இந்த சோப்பி சுரண வேணா இருக்கு. சூரணமா? யா. இந்த சூரணத்தை சாப்பிட நான் என்ன நோயாளியா? மாம்ஸ், இந்த சூரணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வாவ், அப்படியே சொர்க்கத்துக்கே போலாம். சும்மா தூக்கும். மாப்பிள்ள நிஜமாவா சொல்ற? ட்ரை பண்றீங்களா? இது அப்படி என்ன சூரணம் இது? I got a call. Yeah, Stephen. Yes, I reached safely. இந்த டப்பாவுக்கு சம்பந்தமே இல்லையே. என்ன சொல்றான்? இது என்ன சூரணமா இருக்கும்? சரி, ஒரு உருண்டை எடுத்து வாய்க்குள்ள போட்டுதான் பாப்போமே. அது ஒண்ணு சாப்பிட்டா மதந்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போவாங்களாம். ஒன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு தாண்டா ஒண்ணு. இந்த சுந்தர பாண்டியனுக்கு மொத்தமே ஒண்ணு தாண்டா. என்ன எல்லாம் டபுள் டபுளா தெரியுது. Yeah, okay. You do one thing. Mail me all the details. I'll get back to you. Yeah, have a good day. Bye. யோ, இதுல இருந்த உருண்டை எல்லாம் எங்க? எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் மாப்பிள்ள. எல்லாத்தையுமா மாம்ஸ்? ஆமா மாப்பிள்ள. ஒன்னு சாப்பிட்டா மிதந்துகிட்டே சொர்க்கத்துக்கு போலான்னு சொன்னியா, நான் பறந்துகிட்டே போலான்னு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன். சூப்பர், சூப்பரான காரியம் பண்ணிருக்க மாம்ஸ். ஆனா பெரிய தப்பு பண்ணிட்டியே மாம்ஸ். ஏன் மாப்பிள்ள, உடம்ப கெடுத்துருமா? உடம்ப கெடுக்காது மாம்ஸ், மனசை கெடுத்துரும். என்ன சொல்ற மாப்பிள்ள? இந்த உருண்டையை சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ரீவின் பண்ணி பாரு. சாப்பிட்டதுக்கு பின்னாடியா?
தலகாணிய கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க மாப்ள. சூப்பர். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு இதே மாதிரி பில்லோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு முத்தம் கொடுத்துட்டே தான் இருக்க போற. என்ன சொல்ற மாப்ள? பேராசை பேராசை. போ மாப்ள. போயா, ஒழுங்கா போய் ரூம்ல படுத்து தூங்கு. இல்ல யாரையாவது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தர்மடி வாங்க போற. ஏந்து போ. அடப்பாவே மாப்ள, முதலே அத சொல்லலாம்ல. அந்த உருண்டைய சாப்பிட்டா மிதந்துகிட்டு சொர்க்கத்துக்கு போலான்னு என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இப்படி பயமுறுத்துறிய மாப்ள. இட்ஸ் ட்ரூ மாம்ஸ். கிளம்பு. இதெல்லாம் நிஜமா பொய்யான்னு தெரியலையே. இட்ஸ் 100% ட்ரூ மாம்ஸ். கிளம்புங்க, போய் படுங்க. எல்லாம் யார்கிட்ட உதவாங்க போறீங்க. மாப்ள வா மாப்ள. மாப்ள நீ அழகா மாப்ள. போயா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடிக்காத அடிக்காத. தூணா அப்படியே என் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரியே இருக்கு. குடிகாரன்ட்ட கூட சவகாசம் வச்சுக்கலாம். ஆனா இந்த லேகிய சாப்பிட்றவங்க கிட்ட சவகாசமே வச்ச கூடாதுடா சாமி. சுத்தமா முடியலையே. அம்மோ தொங்கலையே. ஐயோ அத்தை, கையெடுத்த நான் செத்த. என்ன பண்ற? இன்னைக்கு மாமியார் டே அத்தை, அத உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு. மாமியார் டேவா? இன்னைக்கா? இப்பதான் கௌதம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? சொன்னா இன்னைக்கு சைனாவுல மாமியார் டே அத்தை. நாம அந்த சைனா பொருள்லாம் யூஸ் பண்றோம்ல, அதான் நாமளும் கொண்டாடலாமேன்னு உங்க காலில் விழுந்து. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எங்களை திருத்தாம வேற யார திருத்துறதா? அப்பா நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். போதையில் இருக்கேன்னு தெரிஞ்சது, ஐயோ என்னை குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. வலி என்னடா சூரனாது சுத்தி சுத்தி அடிக்குது. ஐயோ அம்மா. ஐயோ அடுத்த காலை யாரு? என் பொண்டாட்டி மாதிரி தெரியுது. அசிங்கப்படுத்திட்டு இருக்காத. லூசா நீ? லூசு லூசு. என் செல்லக்குட்டி உனக்கு நான் மரியாதை கொடுக்கறேன்டா. என்ன காண்டாம இருக்க மாதிரி பாக்குற? என்ன படிக்கட்டுல உருண்டு வந்ததுனால மூளை குழம்பி போச்சோ? எனக்கு இருந்தா தானே. வலது பக்கமா சுத்து, எல்லாம் சரியா. என் பொண்டாட்டி இப்பதான் ரொம்ப அழகா
என் செல்ல குட்டி சோ பியூட்டி. அடிச்சிருவா, வெளியில போயிடு. சோ பியூட்டி. அடிச்சாலும் அடைச்சாலும் பரவாயில்லதான். வேணாம், என் தங்கம். மரியாதையா உன்னை வெளியில போன்னு சொன்ன. என்ன அழகா இருக்கையா. நிஜமா டார்லிங், உன் முக அழகுக்கு முன்னாடி அந்த உலக அழகிகளே தோத்துருவாளுங்க. ஃபேஷியல் பண்ணிருக்க, என்ன பார்த்து கிண்டல் பண்றியா நீ? உன்னை அடிச்சு அடிச்சு ஏன் கைதான் வலிக்குது. திருந்தாத ஜென்மம். என் பொண்டாட்டி தான் என்ன இப்ப குமுறு கஞ்சி காய்ச்சினாலா? ஆஹா, ரொம்ப பவர்ஃபுல்லான லேகியம்னு சொன்னா. 24 மணி நேரம் மூடு மாறாதுன்னு சொன்னா. என் பொண்டாட்டி அடிச்ச அடியில 24 செகண்ட்ல தெளிஞ்சு போச்சேடா. இதெல்லாம் ஒரு லேகியம், இதுக்கு ஒரு பில்டப். அவனை என் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்க வைக்கணும். வைக்கிறேன். பாஸ் கோத்துக்கு பாஸ் பாஸ் பார்த்து பாஸ், நேரா போய் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடாதீங்க. அப்புறம் நான் தான் உங்களை காப்பாத்தணும். எனக்கு வேற நீச்சல் தெரியாது. வர இந்த கௌதம் ரொம்ப ஓவரா போறான் பாலாஜி. தலையில நாலு தட்டி தட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் பாலாஜி. பாஸ், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவனே இந்த வீட்டை விட்டு ஓடிடுவான். இதுக்கெல்லாம் காரணம் என் அக்கா தான். முதல்ல அவளை தண்ணி கொடுத்து நான் அனுப்பணும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாமனையும் சேர்த்து 4 அடி அடிக்கணும். பாஸ், பாவம் பாஸ், மாமா பச்சை மண்ணு. இந்த வீட்ல அவர் அடி வாங்காத நாளே இல்ல, அவர் அடிக்காத ஆளும் இல்ல. கௌதம் மேல உள்ள கோவத்தை போய் அந்த ஆள்கிட்ட காட்டுறீங்களா பாஸ்? டென்ஷன் ஆகுது பாலாஜி. துர்கா கிட்ட அந்த கௌதம் கொஞ்சம் கொலவரத பாக்குறப்போ எனக்கு செம்ம கடுப்பாகுது. நேத்து அந்த கிஃப்ட் உடைச்ச மாதிரி அவன் மூஞ்சி சேர்த்து உடைச்சிருக்கணும். பாஸ், அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். வேஸ்ட். யுஎஸ்ல இருந்து வந்த இம்போர்ட்டட் வேஸ்ட் அவன். அப்போ இம்போர்ட்டட் வேஸ்ட்ல கூட இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்றீங்களா பாஸ்? இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. சூப்பர் பாஸ், பெரிய ஆளு பாஸ் நீங்க. என்னோட நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? பாஸ், அப்படி இல்ல, காதல்ல போட்டின்னு வந்துட்டா எவ்வளவு பாடுபடுத்துவீங்கன்றது உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாஸ். வந்துட்டான் தேன் கொடுத்தாலே. விரித்தாய் சிறகை, ஏன் விரித்தாய் சிறகை. ஓஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. பெத்தாங்களா டவுன்லோட் பண்ணாங்களான்னு தெரியலையே. ஏன் விரித்தாய். ஓஹோ பட்டர்ஃப்ளை butterfly. What's up, bro? பட்டர்ஃப்ளை பாத்தீங்களா? பட்டர்ஃப்ளை நானா? இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறதுனால பட்டாம்பூச்சி வம்சமே அழிஞ்சு போச்சா. அதனால எப்பயாவது ஒரு தடவை பறந்து வரும். நம்ம நினைக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாது. அதுவா வந்தா நம்ம பாத்துக்க வேண்டியதுதான். செம்ம காமெடி பாலாஜி. நான் அப்புறமா சிரிக்கிறேன். நான் கேட்டது 2 கால் பட்டர்ஃப்ளை. பாத்தீங்களா பாலாஜி? 2 கால் பட்டர்ஃப்ளையா? எஸ். அது என்னது பாலாஜி? நம்ம வீட்ல அந்த அழகான தாவணி போட்டுட்டு தமிழ் கலாச்சாரத்தோட யோ மேன் பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து வருமே. அவளுக்கு கூட ஒரு பேர் இருக்கியா? யூ நோ தி நேம்? தெரியுது. பட்டர்ஃப்ளை. பஸ் பஸ் இருக்கு பஸ். நான் பாத்துக்கிறேன்ல. பாலாஜி இங்க வாங்க. ஐயோ, கம் ஹியர் மேன். இது என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஒரு ரகசியம் சொல்றேன். ரகசியமா? ரகசியம். யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். I'm in love. I fall in love. வித் அந்த 2 கால் பட்டாம்பூச்சி
2 காலா அது துர்கா மேன். ஐயோ I love துர்கா. I love பாலாஜி, என் பட்டர்ஃப்ளை பாத்தீங்களா? உங்க பட்டர்ஃப்ளையா? என்னுடைய துர்காவை. I love you துர்கா. உங்க பட்டர்ஃப்ளைய நான் பாக்குறதுக்கு வழி சொல்றேன், போறீங்களா? சொல்லுங்க பாலாஜி. இதோ இப்படியே போனீங்கன்னா உங்க பட்டர்ஃப்ளை பாலாஜி ஈஸியா பாத்துறலாம். இப்படியே போய் என்ன தண்ணியில விழ வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? நடக்காது. என் பட்டர்ஃப்ளைய பார்த்துட்டு துர்கா I love you baby. ஐயோ சொல்லாதடா, உனக்கு நாம தான்டா. நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். பை பாலாஜி. பை ப்ரோ. போடா பைத்தியக்காரா. ஆனா இன்னைக்கு பாஸ், ஏதோ சின்ன பையன் ஏதோ உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க பாஸ். ஐயோ அம்மா காப்பாத்துங்க. சக்சஸ் பாஸ். விழுந்துட்டான் பாஸ். நம்ம எதிரி கீழே விழுந்துட்டான் பாஸ். பாஸ், நம்ம எதிரி பினிஷ். என்னாச்சு? அவன் என் லவ்வரை வர்ணிச்சு பாட்டு பாடிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேக்குறான் பாரு இவன்.